ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஒரு தரமான சீரீஸ் எது அப்படின்னா 2024 ஒரு தாய் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிவி சீரீஸாக ரீசெண்டாக வெளியான டோன்ட் கம் ஹோம். இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இதனுடைய கதைப்படியே நம்ம கதாநாயகியுடைய பேர் வாரே. இவங்களுக்கு மின் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வயசு நிரம்பிய குட்டி பொண்ணு இருக்கா. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகி கார் எடுத்துகிட்டு தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட இவங்க வாழ்ந்த ஒரு வீடு ஒன்று இருக்குது. இவங்க இப்போ எங்கேருந்து கிளம்புனாங்களோ இங்கே இருந்து பல 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த வீடு இருக்குது. அது ஒரு காட்டு பங்களா மாதிரி எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க சிட்டியில் வாழ்க்கையை லீட் பண்ண ஒரு லேடி குழந்தையோட. இப்போ பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க காரில் வண்டியை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போதே திடீர்னு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, மின் உனக்கு எனக்கும் ஒரு போட்டி, நம்ம ஜாலியாக ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் ஒன்று விளையாடலாம். இப்போ நான் 10 எண்ணுவேனா, நீ வண்டிக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிப்பியான். இப்போ அம்மா அடுத்து ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்காக போகிறேன். போகிற இடத்துல கூட யாரும் ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடாது. எங்கே பார்க்கலாம் நீ எவ்வளோ திறமையாக விளாட்றேன்னு அப்படின்னு இவங்க 10 எண்ண போக, அந்த பொண்ணு பின்னாடி ஒரு டவல் மாதிரி பெட்ஷீட் மாதிரி ஒன்று இருக்குது, அதை போட்டு அந்த பொண்ணு போத்திக்கிட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கிறான். இப்போ இவங்க நேராக அந்த பெட்ரோல் பங்க்கு போயிட்டு அங்கே ஃபியூயலை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்றுக்கு போயிட்டு அங்கேயும் வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக தன்னுடைய பொண்ணோட அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடை பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஆள் அரவமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஒத்த வீடு. ஒரு பேஸ்மெண்ட்டு, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு, அடுத்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்படிங்கிற மாதிரி பெரிய பங்களா மாதிரி இருக்குது அந்த வீடு. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு வழியாக இவங்க 2 பேரும் போய் சேர்றாங்க. அங்கே நட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காப்புல. அந்த ஆளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது, ஒரு கண்ணு இல்லை. அது ஏங்கிறதுக்கே ஒரு கதை ஒன்று இருக்குது. அது நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் தான் 30 வருஷ காலமாக இந்த வீட்டை பராமரிக்கிற ஒரு நபர். கேர்டேக்கர் மாதிரி ஃபுல்லாக அவர் தான் அவுட் அண்ட் அவுட் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி கதாநாயகி 5 வயசு பொண்ணாக, அதாவது கதாநாயகி 5 வயசு பொண்ணாக இருக்கும்போது இந்த வீட்டில் இருந்து அவங்க அம்மாவோட கிளம்புனவங்க தான் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்பி நேராக பேங்காக் போய் அவங்க ஃபேமிலியோடு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களே 30 வருஷம் கழித்து தன்னுடைய 5 வயசு பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வர்றாங்க. சரி, வந்தாச்சு. நேராக இன்ட்ரோவை முடித்து நேராக வீட்டுக்குள்ளே போயாச்சு. போனால் அந்த வீடு யார் கட்டினது அப்படின்னு கதாநாயகியுடைய பொண்ணு கேட்டால் கதாநாயகி சொல்கிறாங்க, இது எங்கள் தாத்தாவோட அப்பா கட்டின வீடு, 100 வருஷம் பழமையான வீடு, அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஆனால் நமக்கு இருக்கிறதே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான், இதுதான் நமக்கு இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அங்கே சந்தோஷமாகத்தான் அங்கே பக்கத்தில் பீச்சுக்கு போகிறோம். அப்படி இப்படி நல்லா தான் ஆரம்பிக்குது அன்னைக்கு நாள். இப்போ அந்த வீட்டில் திடீர்னு பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது அந்த குட்டி பொண்ணு அப்பப்போ பயந்துடுறா இருட்டான ஒன்று. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல 100 வருஷம் பழமையான வீடுன்னு, அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். அந்த வாசல்லே நமக்கு தனியாக ஒரு ஜென்ரேட்டர் ரூம் ஒன்று இருக்குது. என்ன அது ஓடுதா இல்லையான்னு தெரியல. அது ஓடுச்சுன்னு வச்சுக்க, கரண்ட்டே போனால் கூட டக்குன்னு நமக்கு பவர் சப்ளை திருப்பி வந்துடும், போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த வீட்டுக்குள்ளே சும்மா அத்தான் உயரத்துக்கு 9 அடிக்கு ஒரு அமானுஷ்ய உருவம் ஒன்று சுற்றுறத இந்த குட்டி பொண்ணு பார்க்குறான். ஆனால் ஐயோ பேயே அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு கத்தி கதாநாயகி வந்து பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. லைட்டை போட்டால் முதல்ல அந்த உருவம் தெரியவே மாட்டேங்குது. லைட்டை அமர்த்தினா மட்டும்தான் அந்த உருவம் இருட்டிலேயே தெரியுது. கண்ணு மட்டும் அப்படி ரத்த கலரில் ரெட் கலர் பல்பு எரிஞ்ச மாதிரி இருக்குது அந்த உருவத்துக்கு. அந்த உருவம் என்ன அப்படிங்கிறதே நமக்கும் ஆடியன்ஸாக ஒன்றும் புரியலை முதல்ல. நம்ம சரி ஓகே ரைட்டு தான், ஓஹோ இது காஞ்சனா சம்பவம் போல், வீட்டுக்குள்ளே ஏதோ இது சைத்தானிக்கு பச்சா இருக்குது போல் அப்படிங்கிற என்ன போல் தான் நம்ம இருக்கோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா அம்மா கூட வந்து படுத்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அம்மா கூட இருக்கேன். எல்லாமே உன் மைண்டில் சும்மா எதையாவது இருட்டை பார்த்தோன்னே சின்ன பிள்ளைங்க அது பேய் வருது பிசாசு வருதுன்னு பயப்படுற மாதிரி ஏதோ பயந்துட்டேன், ஒன்றும் கிடையாது வா அப்படின்னு இவங்க கூப்பிட்டு போய் படுக்க வச்சு கூட படுக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, ஏன் ஆடியன்ஸ் நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அந்த வீட்டுக்குள்ளே அரங்கேறின திடுக்கிடும் சம்பவங்கள் தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னங்க நம்ம ஊரெல்லாம் இப்படி எழுதுறதுக்கு ஒரு பையிலும் இருக்க மாட்டாங்க, எவனுமே எழுத மாட்டானுங்க இங்கெல்லாம் இப்படி அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் அந்த சீரீஸ் எனக்கு கொடுத்தது. அந்த மாதிரி ரைட்டிங்கில் அட்டகாசமாக எழுதி அது வேறு லெவலில் காட்சிகளாகி எக்ஸிக்யூஷனில் தெரிக்க விட்டுருக்கு இந்த டீமை. எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மொத்தம் 6 எபிசோடு இருக்குது இந்த சீரீஸ்க்குள்ளே. ஒன்று ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே வரும். ஓவராலாக ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரே சிட்டிங்கில் தாராளமாக நீங்கள் உட்காந்து தட்டி தூக்க வேண்டிய ஒரு சீரீஸ் இது. இதை நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த 6 எபிசோடில் முதல் எபிசோடு ஆரம்பிக்கும் போது இப்போ நான் சொன்ன கதையை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஏங்க ஓகே, வழக்கம் போல் இந்த தாய்க்காரங்க எப்பயுமே, தாய்லாந்துக்காரங்க எப்பயுமே இந்த தாயில்
சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லரை ஒரு ரகமாக தான் தட்டுவாங்க. அவங்களும் சரி, இந்தோனேஷியன் இண்டஸ்ட்ரியும் சரி, ஒரு ரகமாக தான் அவங்க தட்டுவாங்க. ஒரு மாதிரி ஜெருக்கு கொடுத்தே இருக்கும். ஸோ இது வந்து அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் போலங்க இந்த சீரீஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் ஃபஸ்ட் எபிசோடு ஆரம்பித்தது. ஆனால் கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் செட் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட செகண்ட் எபிசோடு தேர்ட் எபிசோடு போகும்போதெல்லாம் இது சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் இல்லைங்க, இது வேறு ஏதோ மிஸ்ட்ரி த்ரில்லரு, அதுவும் சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லரு அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி டோனை மாற்றினாங்க இந்த சீரீஸுக்கு. 4வது எபிசோடு உள்ளே கால் வச்ச உடனே என்னங்க இவங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 4வது எபிசோடுக்குள்ளே ஏப்பா போதும்பா ஒரு அளவுக்கு ட்விஸ்ட் வைங்கப்பா, நம்மளால் ஜீரணிக்க முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு வச்சு தெரிக்க விட்டாங்க 4வது எபிசோடை. இந்த வாவ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் எத்தனை தடவை வாவ் சொல்லுவீங்க அப்படின்னு மட்டும் எண்ணிக்கங்க. அப்படி ஒரு எபிசோடு அந்த 4வது எபிசோடு. அந்த முதல் 3 எபிசோட்லேருந்து கன்க்ளூட் ஆகி 4வது எபிசோடுக்குள்ளே என்ன மேட்ரு நடந்திருக்கு தெரியுமா இங்கே அப்படிங்கிறத அவங்க கன்க்ளூட் பண்ணுற அந்த விதம் இருக்குது பாருங்கள், சும்மா மிரட்டி விட்டாங்க. என்னை ஆச்சரியப்படுத்தின, ரொம்ப ரொம்ப குதூகலப்படுத்தின ஒரு சீரியஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரைட்டிங், சாலிடான ரைட்டிங்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கடோ லேக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த படமே பார்த்துட்டு வந்து தலைவா இப்படிலாம் எழுதுறாங்க, என்ன மாதிரி படம் ப்ரோ, இப்படி படம் வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பாட்சா ஸ்டைலில். இதுதான் இந்த சீரீஸ். கடோ லேக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும். வேற மாதிரி ஒரு சம்பவம் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. நான் மிகைப்படுத்தி சொல்கிறதாக உங்களுக்கு தோணுனா கூட பரவாயில்ல, என்னை ரொம்ப ரொம்ப என்கேஜ் பண்ண ஒரு சீரீஸ் இது. இதில் டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு சீரீஸ் இது. சினிமோடோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க், அதுக்கெல்லாம் வேலை இருக்குது நிறைய. அந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாகவே எல்லா டீமும் அவங்க வேலையை கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் ஒரு சில காட்சிகள் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தோண வச்ச ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு எபிசோட்லையும் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஜெர்க் இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உள்ளே இருக்கும். அதை வச்சு தான் என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. எல்லா எபிசோடும் அப்படி தான் முடியும். அது ஒரு சூப்பரான மேட்ரு. எனக்கு ரொம்ப ரொம்ப என்கேஜ் பண்ணது, மொத்தமாக எங்கேயுமே போர் அடிக்காமல் கம்ப்ளீட்டாக என்கேஜ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். உண்மையை சொல்ல போனால் முதல் எபிசோடு மட்டும்தான் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜாகிரபி ஆஃப் த இன்சிடென்ட்லாம் சொல்லி க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட் எபிசோடை முடிக்கிறதுக்கு ஓகே இதுவும் ஹாரர் த்ரில்லர் தானா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். போக எல்லாத்தையும் உடச்சி வேறு மாதிரி தெரிக்க விட்டாங்க இவங்க. இந்த சீரீஸ்லேயே ஒரு சீன் ஒன்று இருக்குது. இந்த சீன் நிச்சயமாக படம் பார்க்கும்போது, அந்த சீரீஸ் பார்க்கும்போது நான் சொல்லனாலும் நிச்சயம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. நான் அந்த பங்களாவுடைய அமைப்பே சொன்னேன் இல்லையா, பேஸ்மெண்ட் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட காட்சியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் இருந்து கேமராவை தூக்கி நேராக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே கேமராவை தூக்கி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவாங்க ஒரு காட்சி. அந்த சீனு டெக்னிக்கலாக அவங்க ஹேண்டில் பண்ணதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். இந்த சீன் இந்த இடத்துல இப்படி வச்சு சும்மா வேறு மாதிரி வச்சாதாங்க ஆடியன்ஸுக்கு கூஸ் பம்பாக இருக்கும். வேறு மாதிரி என்னங்க பண்ணிட்டாங்க இவங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுக்கணும். அவன் யோசிச்சாரு பாருங்க டைரக்டரு, அங்கே நிற்கிறாப்புல. அந்த மாதிரி தரமான சம்பவங்கள் உள்ள எக்கச்சக்கமாக இருக்குது. டெஃபினட்டாக உங்களை அவுட் அண்ட் அவுட் என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் இது. என்னால் அடித்து எழுதி தர முடியும். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சில அந்த கத்தி குத்துக்கள் லைட்டாக சுடுற இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கே தவிர பெருசாக எந்த விஷயங்களும் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட 6லேருந்து 60 வரைக்கும் பார்க்கணும்னா இந்த சீரீஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரீஸ் இது. நீங்கள் பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் இந்த சீரீஸுக்குள்ளே இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்லாம் சிம்பிளாக சொல்லிட முடியாது. ஊருப்பட்ட ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த 4வது எபிசோடு ஒன்றுக்குள்ளேயே. அதை நீங்கள் பாருங்கள். நான் எதையுமே உங்களை சர்ப்ரைஸ் உடைக்க விரும்பலை. எதை எடுத்து வந்து எங்கே முடிச்சு போட்டிருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த படத்தில் எங்க எப்படி எழுதியிருப்பாங்க இவங்க, கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு யோசனை ஒன்று வருது. அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ்லையும் ரைட்டிங்லேயும் விளையாண்டுருக்காங்க இவங்க. ஆனால் இவ்வளவு சொல்கிறேன் இல்லையா, இதில் கூட இதில் அந்த 9 அடிக்கு ஒரு ஒசரத்தை ஒன்று காமிச்சிங்களே வீட்டுக்குள்ளே, அதை இன்னும் கன்வின்சிங்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இது எத்தனை பேருக்கு புரியும், அது என்னது இது, அது எப்படி அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் மொத்தத்தையும் ரொம்ப பூதக்கண்ணாடி வச்சு சீன் டு சீன் பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான விடை இதுக்குள்ளே இருக்குது. அதை இன்னுமே ப்ராப்பராக இவங்க சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் மூலமாக கூட, இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு சொல்கிற மாதிரி கூட ஏதோ ஒரு விஷயமாக இவங்க அதை கன்வே பண்ணியிருக்கலாம். பட் அதை இவங்க பண்ணலை. அந்த ஒரு விஷயம் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு மஸ்ட் வாட்ச், ஹைலி ரெக்கமெண்டட் சீரியஸ் நம்ம சைட்லேருந்து. நிச்சயமாக உங்கள் 4.5 மணி நேரம்
வேறு மாதிரி போகும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் சட்டு புட்டு இன்றைக்கி நைட்டே பார்த்து முடிக்கிறீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.